ஒரு சட்டத்தை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் முன்பு நடந்திருந்தாலோ, அல்லது சட்டத்தை மதித்து அதற்கு சமூகத்தில சரியாக ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தின் முன்பு இது நடந்திருந்தாலோ, கடவுள் அங்க ஏன் வரல அப்படிங்கிற கேள்வியை சமூகம் வைக்குமா? வைக்காது. ஒரு கோவில் முன்னாடி நடந்தா மட்டும் கடவுள் காரணமா அப்படின்னா, அப்ப மற்ற இடத்தில் கடவுள் இல்லையா? கடவுள் எங்கும் தானே நீக்கமர நிறைந்து இருக்கிற, எல்லா இடத்துலயும் தானே கடவுள் இருக்கிற. அப்ப எல்லாத்தையும் கடவுள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா? இன்னொன்னு, எல்லாத்துக்கும் கடவுள் வரணும், கடவுள் வரணும், கடவுள் வரணும் அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு ஒரு இயல்பான மனநிலையாக மாறிவிட்டது. எல்லாத்துக்குமான கேள்வியை எப்படி கடவுள் மேல் வைக்கிறார்களோ, அது மாதிரி 2 பேருமே எல்லாருமே ஒரு நல்லது செய்யறவனோ, ஒரு கெட்டது செய்யறவனோ எல்லாமே கடவுளால் நடக்கிறது அப்படிங்கிற பயம் இருந்திருந்தால் அந்த இடத்துல அந்த சம்பவமே நடந்திருக்காதே. அப்ப கடவுளை மதிக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். கடவுளை கடவுளாக நினைக்கவில்லை அப்படின்னு தானே அர்த்தம். கஷ்டம் வரும்போது நினைக்கிறோம். துன்பம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, சமூகத்துல இது நடந்தால் இந்த பிரச்சனை இதுக்கு மேல மனிதர்களை தாண்டி இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிருச்சுன்னா, இதுக்கு ஏன் கடவுள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறார்? இதுக்கு ஏன் கடவுளுக்கு என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறது, எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுதான் அவருடைய வேலையா? கடவுள் எப்போதும் சாட்சி பொருளாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் நினைக்கும் போது எங்கேயுமே தப்பு செய்ய யாருக்குமே துணிவு வராதே. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குமே. இப்ப அந்த பயம் போயிடுச்சே.